டிவிக்கே வந்து இளைஞர்களை வந்து கவர் பண்ணிட்டாங்க. அதனால இளைஞர் ஓட்டு டிஎம்கே, அதனால அதர் கட்சிக்கெல்லாம் போகாது. சோ அதனால யார் ஜெயிப்பா அப்படின்றது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாவும் பயமாவும் யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஓட்டு கண்டிப்பா கம்மி போயிருவீங்களா? கண்டிப்பா போவேன். 2026ல உங்களுடைய ஓட்டு யாருக்கா இருக்கும்? டிவிக்கே தான். ரொம்ப நன்றி மேடம். கமுதியில வந்து நீண்ட நாள் கோரிக்கை இந்த விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? டாஸ்மாக் எங்க ஊர்ல. உங்க ஊர்ல மட்டும் எடுத்தா போதுமா இல்ல டோட்டல் தமிழ்நாடு எடுத்துக்கணும்? டோட்டல் தமிழ்நாடு இருக்கவே கூடாது. முன்னாடி வந்து யாராவது உங்க வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் தான் குடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அதுவே மறைஞ்சு குடிக்கிறாங்க. இப்போ வந்து பப்ளிக்காவே ஸ்கூல்ல முழுக்க குடிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவேர்னஸ் தான். இப்ப படத்துல முழுக்கன்னு எல்லாமே அந்த மாதிரி எடுக்கிறதுனால இது வந்து சிம்பிள் போல எல்லாருமே பண்றாங்க, அதனால நம்மளும் பண்ணுவோம் அந்த மாதிரி எடுத்துக்க ஸ்போர்ட்டிவா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது, இது வந்து தப்பு அப்படின்றத வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் பண்ணணும். இதை தவிர்த்து நம்ம தொகுதியில எனக்கு எங்க கமுதி தொகுதியில இந்த மாதிரி அடிப்படை வசதி எல்லாம் இல்ல, இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களோட வந்து கொஞ்சம் கம்மியா தான் பஸ் வசதி இருக்கு. சோ அதனால பஸ் வசதி கொஞ்சம் பஸ் வசதி இல்ல, இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கா? இப்ப ஓரளவுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆட்சி மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல ஆட்சி மாற்றம் வராம இருந்தா நல்லா இருக்கும்? இல்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. வந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு இப்ப ஆண்ட கட்சி இருக்கு, ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன் வாக்குறுதியா நாங்க வந்து பூரண மதுவிலக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட சொல்றாங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு. அந்த நேரத்துல போய் நீங்க டிவி கேட்க போறீங்களா இல்ல டிஎம் கேட்க போறீங்களா? அது வந்து இவ்வளவு நாளா 5 வருஷமா இது பண்ணாங்க. போன எலெக்ஷன்லயே எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்து செய்யல, அப்ப இதையும் செய்யவா போறாங்க அப்படின்னு ஒரு தாட்ல நான் வேற கட்சி போற மாதிரி இருக்கும். ஆமா, நீ என்ன செஞ்சாலும் செய்யறா, நான் வந்து டிவிக்கே தான் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சொந்த ஊர் மேடம்? சொந்த ஊர் வந்து கமுதி. மேடம், இப்ப கமுதி ஏரியாவுல அரசியல் சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கு? அரசியலை பொறுத்தே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. என்ன ரீசனுக்காக அப்படி சொல்றீங்க? அதனால அங்க வந்து டிஎம்கேனா எங்களுக்கு தெரிஞ்ச ஆள்லாம் அங்க இருக்காங்க. அவங்க வந்து முத்துராமலிங்கம், அவங்க வந்து காதர் பஜ முத்துராமலிங்கம். சோ அதுவாசி எங்க டிஸ்ட்ரிக்ட் ஓரளவுக்கு பண்றாங்க.